நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வேண்டிய எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். சோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு இந்து சமநிலைத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து 2025ஆம் ஆண்டுக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுல ரொம்ப முக்கியமா பார்க்க போறது, நம்ம தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்தமாக 38 மாவட்டங்கள் இருக்குது. இந்த 38 மாவட்ட அடிப்படையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கோவிலுக்கும் இந்து சமநிலைத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கு இப்ப அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு மாவட்டங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கிற அப்டேட்டை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மாத சம்பளமே உங்களுக்கு 19,500 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 58,100 வரை கொடுத்திருக்காங்க. சோ அதே மாதிரி அலுவலக உதவியாளருக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க 28/5/2025 உங்களோட அப்ளிகேஷன்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்க அனுப்பிடலாம். சோ இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கான கல்வி தகுதி என்ன, எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றது, அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி ஈச் அண்ட் எவ்ரி டீடைல்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். சோ அதனால இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ண வந்தீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிக்கோம். சோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி நமக்கு கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சரி, வாங்க நம்ம இல்லை பண்ணாம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது இந்து சமய அறநிலையத்துறை தமது தமிழ்நாட்டிலிருந்து சென்னை லொகேஷன்ல இருந்தா அபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பணியிடங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அபிஷியல் வெப்சைட் பாத்தீங்கன்னா hrc.tn.gov.in அபிஷியல் வெப்சைட் லெவல் 1க்கு தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. மாத சம்பளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15,700 முதல் 58,100 வரை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. வகுப்பு வாரியா பாத்தீங்கன்னா 20 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இப்போ இதுக்கு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றீங்க, டாக்குமெண்ட்ல அட்டாச்மெண்ட் பண்ணிட்டு 28/5/2025 சாயந்தரம் 5:45க்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் போய் சேர்ற மாதிரி அனுப்பணும். அனுப்ப வேண்டிய முகவரி பாத்தீங்க அப்படின்னா, ஆணையர் இந்து சமய அறநிலையத்துறை எண் 119 உத்தமர் காந்தி சாலை, நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. இந்த அட்ரஸுக்கு மறுபடியும் சொல்றோம், 28/5/2025 சாயந்தரம் 5:45க்குள்ள அனுப்பணும். அதற்கு பின்னர் வரப்படும் விண்ணப்பங்கள் பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இப்போ இந்த அலுவலக உத்தியோக பணியிடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ்ட் வரியாக யாராலும் அப்ளை பண்ணாம சொல்லிருக்கீங்க. டெஸ்ட் விண்டோக்கு 2 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு எந்த ஒரு காலி பணியிடங்களும் கிடையாது. பிரியாரிட்டி பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா 2 காலி பணியிடங்கள், நான் பிரியாரிட்டி பேஸ் பண்ணி 2 காலி பணியிடங்கள், ஒட்டுமொத்தமாக 6 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இதுல முக்கியமா சொல்ல போனா, கொரோனா தொற்றினாலோ இல்ல இதர காரணங்களோ பெற்றோர் இருவரையும் இழந்த இளைஞர்கள் இல்ல முதல் தலைமுறை பட்டதாரி இவங்க யாரா இருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, உமனா இருந்தாலும் சரி, ஜெனரல் டானா இருந்தாலும் சரி, ஜெனரல் கேட்டகரி இருந்தாலும் சரி, இந்த போஸ்டிங் விண்ணப்பிக்கலாம். இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதே மாதிரி இந்து மதத்தை சார்ந்தவர்களா இருக்கணும் சொல்லிட்டாங்க. இப்போ எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா அப் டு 37 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். 18 வயசு குறைஞ்சபட்ச தகுதி. இதுல எம்பிசி பிசி எடுத்துட்டீங்க அப்படின்னா 37-34 வயசு சொல்லியிருக்காங்க. இது ஓசி கேட்டகரியில எடுத்து பிற்படுத்தப்பட்டவர் இதர வகுப்பினருக்கு பாத்தீங்கன்னா 34-32 அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. பட் குறைஞ்சபட்ச தகுதி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 18 வயசு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்ப அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணா, சான்றிதழ் மீட்ட கல்வி தகுதி சான்றிதழின் நகல்கள், அதாவது உங்களுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன் சர்டிபிகேட், அரசால் பதிவுபட்ட அலுவலிலிருந்து கல்வியாளர்கள் எவரேனும் ஒருவரிடமிருந்து நன்னடத்தை சான்றிதழ் வாங்கணும். அதே மாதிரி நேர்முக தேர்வு உண்மை சான்றிதழை சமர்ப்பிக்கணும்னு சொல்லிருக்காங்க. தற்போது பணியில் இருந்தால் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் கொடுக்கணும். வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யறத எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல ரெனிவல் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதுல உங்களோட போட்டோ ஒட்டி சிக்னேச்சர் கொடுத்துருங்க. உங்களுடைய நேம் மென்ஷன் பண்ணுங்க. உங்களுடைய தந்தை பெயர், நீங்க மேல ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரா, நிரந்தர அட்ரஸ், அதாவது பெர்மனன்ட் அட்ரஸ், அஞ்சல் தொடர்பான முகவரி, இமெயில் ஐடி, சோ இது எல்லாமே மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பிறந்த தேதி கொடுத்திருக்காங்க. ஒன்ஸ் பிறந்த தேதியை கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன வகுப்பினை சார்ந்தவர்கள், என்ன கேஸ்ட், அதோட உட்பிரிவு என்ன,
எந்த மதம் இனம் அப்படின்னா இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா அதை வந்து கொடுத்துருங்க. சோ இந்து மதம் தான் மெயினா வந்து அவங்க கேட்பாங்க. சோ உங்களோட கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். சோ தமிழ் எழுத படிக்க தெரியுமா, வேலை வாய்ப்பு அலுவலகத்துல வந்து ரிஜிஸ்டர் பண்ணீங்களா, தற்போது வேற எதுலயாவது வந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா, உங்களை பத்தி பின் குறிப்புகள் ஏதாவது இருந்து அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். டேட்டு, சிக்னேச்சர் இது எல்லாமே கரெக்டா வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிட்டு 28/5/2025 சாயந்தரம் 5:45க்குள்ள மறுபடியும் சொல்றோம், ஆணையர் இந்து சமய அறநிலையத்துறை 119 உத்தமர் காந்தி சாலை, நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000 இந்த அட்ரஸுக்கு உரிய சான்று நகலுடன் இணைக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த செட் ஆஃப் டாக்குமெண்ட் டீடைல்ஸ் இதுலயே வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதை வந்து பாத்துக்கோங்க. சோ இப்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட அடிப்படையில ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியா அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு ஒரு மாவட்டங்களுக்கு வந்து நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ண டாக்குமெண்ட் டீடைல்ஸ் வந்து பாக்கலாம். சோ அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இனிமே நம்ம வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்லயே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த PDF ஃபார்மேட் நம்ம டெலிகிராம் குரூப்ல இருந்து அப்லோட் பண்ணிருக்கோம். அதுல நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட் நீங்க இந்து சமய அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட் வந்து மென்ஷன் பண்ணலாம். உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட்ல இந்து சமய அறநிலையத்துறையா இருக்கட்டும், அல்லது தாலுகா ஆபீஸா இருக்கட்டும், இல்லைன்னா மாநகராட்சி துறையா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து வர வேலை வாய்ப்பா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேவையான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல உங்களுக்காக நாங்க உடனே கொடுப்போம். So thank you friends, thank you so much, all the best for your career.